Good morning, students. Today I am going to take first chapter application of matrices and determinants. அதில் exercise 1.3ல question number 3. இது question நான் எழுதாம புக்கில் இருந்து டெக்ஸ்ட் புக்கில் exercise 1.3ல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க question பாருங்க 3. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was 19,800 per month at the end of first month, after 3 years of service, and 23,400 per month at the end of the first month after 9 years of service. Find his starting salary and his annual increment. Bracketல என்ன பண்ணிருக்கான் பார், use matrix inversion method to solve the problem. இதான் கொஸ்டின். கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, கொஸ்டின் சிம்பிள். நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். A man is appointed in a job with monthly salary. ஒருத்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு வேலைக்கு. மாத சம்பளம் எவ்வளோன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? 19,800. வருஷம் வருஷம் அவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட்டு. 3 வருஷம் கழித்து அவனுடைய சேலரி எவ்வளோ இருக்குது? 23,400 per month. ஆரம்பத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது 19,800 ரூபா. 3 வருஷம் கழிச்சு 23,400 ரூபா வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் 9 வருஷம் கழிச்சு அவனுடைய சேலரி 23,400 ரூபா. புரியுதா பாருங்க. அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவனுக்கு என்ன சேலரியோ அப்புறம் கேட்குறாங்க, அப்புறம் என்ன இன்க்ரிமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. புரியுதா? 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ சேலரி இருக்குது? 19,800 ரூபா இருக்குது. அப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவனுடைய சேலரி எவ்வளோ, அப்போ இன்க்ரிமெண்ட் எவ்வளோ? 9 வருஷம் கழிச்சு எவ்வளோ சேலரி இருக்குது? 23,400 ரூபான்னு இருக்குது. இது ரெண்டும் தான் அவனை கேட்குறாங்க. பேசிக் சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் கேட்குறாங்க. இதை எதை வச்சு அப்போ 2 டேட்டா தான் இங்கே கேட்குறாங்க. பேசிக் சேலரி கேட்குறாங்க, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கேட்குறாங்க. அப்போ XY, பேசிக் சேலரி எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை ஒய்னு வச்சுக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ண சொல்கிறாங்க? சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இப்போ கொஸ்டின் ஓகேவா? கொஸ்டினில் ஒன்றும் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கொஸ்டின் ஓகே தானே? ரைட். இப்போது இது நம்ம சம் போடலாம் பாருங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் சேலரியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஃப்ரம் த கிவன் டேட்டாஸ். ஓகேவா? ஃப்ரம் த கிவன் டேட்டாஸ் let x be starting salary. ஓகேவா? எக்ஸ்ன்றது என்ன எடுத்துக்கிற? ஸ்டார்டிங் சேலரி. அண்ட் ஒய் பி ஆனுவல் இன்க்ரிமெண்ட். இது லெட். இது ஓகேவா? அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? ஓகேவா? எப்படி ஃப்ரேம் பண்ண பாரு. பேசிக் சேலரி எக்ஸு, 3 இயர்ஸ், அப்போ ஒய் தானே இன்க்ரிமெண்ட்டு. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 19,800. அதான கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ சேலரி? 23,400. ஓகேவா? இப்போ இதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல? இப்போ ஒன்று என்ன கேட்குறாங்க? ஸ்டார்டிங் சேலரியும் இன்க்ரிமெண்ட்டும் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை நீ ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவோம் பாரு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் 3 9, காலம் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய், கான்ஸ்டன்ட் 19,800, 23,400. இது ஓகேவா பாருங்க.
இப்போ இதுதான் நான் சொன்னேன், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் இருக்குது. அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பின்னு எழுதலாமா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. டு ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்வெர்ஸ்னால் என்ன ஃபார்முலா? 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? இதானே ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன பாரு? 1 3 1 9 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 6. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 9 1 இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாமா? செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிடு. இது அட்ஜாயிண்ட். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சப்ஸ்டியூட் ஏ இன்வெர்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் ஒய் காலம் மேட்ரிக்ஸ். ஏ இன்வெர்ஸ் 1 by 6 9 minus 3 minus 1 1 into b. b என்ன பாரு? 19,800 அப்புறம் 23,400. அப்போ இதை 1 by 6 அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாரு? 178200. ஓகேவா? அடுத்து இது பாரு, மைனஸா? மைனஸ் 19 ஒரு 800. இப்போ என்ன பண்ணியிருக்க? 9 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன், அப்புறம் -3 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன், அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நான் ஒரே ஸ்டெப்பாக அதை போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நமக்கு இது என்ன ஆகும் பாரு? இந்த இடத்துல பாருங்க, 9 இன்ட்டு 19. அப்போ நமக்கு இது வந்துடுச்சு. இது -3 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாரு? 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 70 ஒரு 200. அதே போல் இது பாரு, மைனஸ் இதை போட்டோன்னா 1 இன்ட்டு, அப்போ ப்ளஸ் அப்படியே போட்டுட்டுமா? 23,400. இப்போ 17,000ல் 1,78,000ல் இந்த 70,000 போயிட்டா 1,08,000 வந்துருமா? 1,08,000. ஓகேவா? ரைட், 1,08,000. அதே போல் பாருங்க, மைனஸ் 19,800ல் 23,400. இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ ப்ளஸ் எவ்வளோ வரும் பாருங்க? ஒரு 3,600. ஓகேவா? பாருங்க, 23ல் 19 அப்படின்னா 4,000. பட் இது 400 800, ஸோ 3,600. இப்போ இதை அப்படியே 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணால் இது பாரு, 108ல் 6 how many times? 16 times. ஓகேவா? 16 வருமா? 96 தானே வருது. 108னா 108ல் 6, 10ல் 6 1 டைம் 4, 48ல் 6 8 டைம்ஸ் 000. அப்போ 1800 போட்டுட்டுமா? சாரி, 18,000. ஓகேவா? அடுத்தது 3,600, 36ல் 6 டைம்ஸ் 00. புரியுதா? பாருங்க, LHSல XY. இப்போ கொஸ்டின்ல நம்ம என்ன லெட் ஃப்ரம் த கிவன் டேட்டாஸ், எக்ஸ்ன்றது என்ன எடுத்த? பேசிக் ஸ்டார்டிங் சேலரி, ஒய்ன்றது இன்க்ரிமெண்ட். அப்போ நமக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000 மீன்ஸ் ஸ்டார்டிங் சேலரி
therefore means starting salary is 18,000 வேலைக்கு வந்திருப்பான் and annual increment is annual increment அதான y annual increment நீ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்க பாரு y be annual increment அது எவ்வளோ rupees 600 that's all புரியுதையா ஸோ இது ஒரு 3 மார்க்லையும் கேட்கலாம் 5 மார்க்லையும் கேட்கலாம் ரைட் தேங்க்யூ